நம்ம சமையல் அறையில இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை பயன்படுத்தி 5 நாளைக்கு இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி, உடல் சோர்வு, கை கால் வலி, கை கால் குத்தல், பாத வலி, பாத எரிச்சல், உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, டயாபெட்டிக் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், தைராய்டு, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான தண்ணீரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தண்ணீர் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சாப்பிடலாம். ரெடி பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இப்ப எப்படி இதை தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனியால அதிகப்படியான விட்டமின் ஏ, விட்டமின் பி, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்முடைய அந்த கண்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, அழற்சி, கண் சிவந்து போதல், இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். இதுல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். அதனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்து உடல் வலி, உடல் சோர்வையும் நீக்கும். அடுத்ததா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது தீர்வு கொடுக்கும். ரத்த சோகை நோயிலிருந்து நம்மள ரொம்ப எளிதா விடுதலை பெற வைக்கும். அடுத்ததா நம்ம எடுத்திருக்க பொருள் சீரகம். சீர் பிளஸ் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளை சுத்தம் செய்யறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது சீரகம் வயிறு மற்றும் செரிமான அமைப்பை வலுப்படுத்த ஒரு நல்ல ஒரு பொருள்னே சொல்லலாம். இந்த சீரகத்தை நம்ம தினமுமே சிறிதளவு எடுத்துக்கும் போது வயிற்று வலி, அஜீரணம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்க முடியும். முக்கியமா வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம இருந்தாலே நம்மளுடைய உடல் என்னைக்குமே சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா நான் எடுத்திருக்க பொருள் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகத்துல அதிகப்படியான இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ இருக்கு. இது நம்மளுடைய ரத்த சிவப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். இதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ, சி கண் பார்வையை சக்தியை அதிகரிக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும். சிறுநீரை நல்லா சுத்தப்படுத்தும். பெருங்குடல்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை அழிக்கும். நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு, மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். பெண்களுக்கே ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கும். பற்கள்ல ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும். இப்ப அற்புதமான இந்த 3 பொருட்களையுமே பயன்படுத்தி நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஒரு இரவு முழுவதுமே அப்படியே இருக்கணும். ஒரு 8 to 10 மணி நேரம் அப்படியே தண்ணியில ஊறினா போதும். தண்ணீரை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். உறுப்புகள் ஒவ்வொன்றுமே நல்ல சுத்தமா இருக்கும்.